ஹாய் ஹலோ ரபுஜிக்கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூவான டேக்குக்கு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட். இந்த ரெக்வெஸ்ட் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு புஜிக்கி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து June 8 அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. ஒரு பெரிய கான்செப்ட் கொடுத்து அதை நான் பின்னாடி சொல்கிறேன். பட் என்னால் June 8 போட முடியல. ஸோ சாரி. ஸோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டு எ பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் அவங்க கேட்ட கான்செப்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அந்த கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு டேக்குக்கு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் இது பியூராக ஒரு டேக்குக்கு ஒன் ஷாட் தான். அண்ட் இதில் ஹாப்பி எண்டிங் தான் இருக்கும். யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அவங்க கேட்ட ரெக்வஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் ஹெட்செட்டோடு வந்துடுங்கடா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு பெரிய சர்ச்சை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த சர்ச்சில் வந்து ஒரு நியூவான கப்பலுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரைடுக்காக. ஸோ அங்கே வந்து குரூமாக வந்து ப்ரைடுக்காக நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் மூஞ்சில் வந்து ஒரு துளி கூட எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. அவன் வந்து ரொம்ப ஒரு கோல்டான ஃபேஸோடு நின்றுட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாது. அவனுக்கு வந்து இந்த கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையே இல்லை. அவனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னே இப்போதைக்கு ஆசை இல்லை. ஸோ அவன் மனசில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க. அதனால் அவங்களே நினச்சிட்டு அவன் ஒரு மாதிரி கோல்டான ஃபேஸை தூக்கி வச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்க. இந்த சைடு அந்த க்ரூமோட அம்மா தான், டேம் எதுக்கு இப்போ மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்ருக்க? அங்கே பொண்ணை கூட்டிகிட்டு வர போகிறாங்க, நீ என்னென்னா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? எல்லோரும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாவது சரி. அம்மா நான் கேட்டேண்ணா இப்போ இந்த கல்யாணத்தை, நீங்கள் தானே எனக்கு கேட்காமலே இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க. நான் சொன்னேன் நான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எல்லாம் நான் உங்களுக்காக தான் அக்செப்ட் பண்ணேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லாத்தையுமேலாம் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுமா. நான் இப்படி தான் நிற்பேன், சிரிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான வாய்ஸோட சொல்லிட்டு திரும்பிடுறான். ஸோ இந்த சைட்டே அவனோட அம்மாவும் ஒரு பெருமூச்சு விட்டு அவங்களாம் அங்கேருந்து ப்ரைடை கூப்பிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. ஸோ இந்த சைட் ப்ரைடோட ரூமில் பார்த்தா எல்லாம் வந்து அவ்வளோ படன்னு நின்றுட்டுருக்காங்க. அங்கே வந்து ப்ரைடோட அம்மா செம்மையாக அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அப்படி அவ்வளோ கஷ்டத்தோடு அவ்வளோ டென்ஷனாக நின்றுட்டுருக்க. இந்த சைடு டக்குன்னு அந்த ரூமில் வந்து பன்னி மாதிரி ஒரு பையன் ஜம்ப் பண்ணி உள்ளே வராங்க. ஸோ இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ப்ரைடோட அம்மா தான், டேய் ஜங்கு நீ வந்துட்டியாடா? ஆமாம், இன்றைக்கி என் அக்கா கல்யாணம்ல, நான் அப்ராட்லேருந்து வந்து தானே ஆகணும். அதான் காலையிலே ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டேன். வீட்டுக்கு போனால் யாருமே காணோம். அதான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். அக்கா எங்கே அப்படின்னு அவன் வந்து எந்த ஐடியாவுமே இல்லாமல் கேட்க, இந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்கு உன் அக்கா நம்மளை ஏமாற்றிட்டாடா. என்னம்மா சொல்கிறீங்க? அக்கா என்ன பண்ணாங்க? இருங்க முதல்ல அக்கா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் ஃபுல்லாக தேடுறான். அங்கே வந்து ஜங்குக்கோட சிஸ்டர் இல்லவே இல்லை. ஸோ இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவை பார்த்தா அவங்க வந்து அழுதுகிட்டே போய் ஜங்குக்கு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அப்பாவும் செம்ம கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அந்த சைடு ஜங்குக்கோட ரிலேஷன்ஸும் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான், மா என்ன ஆச்சுன்னு பொறுமையாக சொல்லுமா, இப்போ எதுக்குமா நீ அழுகுற? உன் அக்கா வேற ஒரு பையனை லவ் பண்ணுறானா, அதனால் அவன் இன்னைக்கு கல்யாணத்தை விட்டு ஓடி போயிட்டா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களோட குடும்பம் அவ்வளோ பெரிய குடும்பம். சரிம்மா நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், நீ வெயிட் பண்ண. அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி கல்யாணம் பண்ணியே ஆகணும். அது எப்படிம்மா? அக்கா இல்லை, என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லை, நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அக்காவுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கான லுக்கோட கேட்க, அப்படியே வந்து அந்த ரூமில் வந்து சில விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த சைடு வெளியில் டேவும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க ப்ரைஸ்டும் வந்து என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து சாஃப்டான மியூசிக் வந்து போக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சாஃப்டான மியூசிக் கேட்டதும் டக்குன்னு வந்துட்டே அந்த ப்ரைடோட ரூம் வழியாக வந்து பார்க்குறான். ஸோ அந்த சைடு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. அது வந்து ஜங்குக்கோட அக்கா கிடையாது, ஜங்குக்கோட அக்கா விட ரொம்ப அழகான பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கோட அப்பா கையை பிடிச்சிட்டு வந்து வருது. ஸோ இந்த பொண்ணு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த பொண்ணு பார்த்ததும் வந்து தேக்கு என்னென்னவோ தோணுது. ஆனால் அவனே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். என்ன இவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. அவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு தானே சொன்னாங்க, இன்னொரு பொண்ணு இருக்கோ, அதையே எங்ககிட்ட அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைட் டேவோட அம்மா ஒரு ஷாக்கிங்கான பேசோட டேவை பார்க்குறாங்க. இது மிஸ்ஸஸ் ஜானோட பொண்ணு இல்லை தானாட்டி? அதான் எனக்கும் தெரியலம்மா, நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான லுக்கோடு சொல்ல, டேவோட அம்மா வந்து அங்கே ஜங்குக்கோட அம்மா கிட்டே வந்து போகிறாங்க. ஜங்குக்கோட அப்பாவும் வந்து அந்த பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து டேவோட பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவரும் வந்து கீழே இறங்கிடுறாரு. ஸோ இந்த சைட் டே வந்து பக்கத்தில் அந்த பொண்ணை பார்க்க, அந்த பொண்ணு வந்து செம்ம நர்வஸாக டே வந்து திரும்பி பார்க்குது. ஸோ இந்த சைட் டே தான், நீ யார், உன் பேர் என்ன? என் பேரா,
என் பேர் வந்து ஐயோ எனக்கு பேரே வச்சு அனுப்பலையே. என் பேர் குக்கி. குக்கியா? ம் ஆமாம். நீ மிஸ்டர் ஜானோட பொண்ணா? ஆமாம். ஆனால் அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தானே சொன்னார். இல்லை இல்லை, அவருக்கு ரெண்டுமே பொண்ணு தான். ஆனால் நீங்கள் இத்தனை நாள் நான் பார்க்கவே இல்லையே. இல்லை, நான் அப்ராடில் இருந்தேன். நான் இன்றைக்கி தான் வந்தேன். வந்து பார்த்தா அக்கா வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு அவள் போயிட்டா. இப்போ நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இங்கே பாரு, எனக்கு உன் அக்காவே கல்யாணம் பண்ணிக்க ஃபஸ்ட்டு விருப்பம் கிடையாது. நான் அவளே விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணி நின்றுட்டுருக்கேன். என் மனசில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க. என்னால் உன்னை கல்யாணம் பண்ணாலும் உன் கூட என்னால் லைஃப் லாங் இருக்க முடியாது, புரியுதா? சரி பரவாயில்ல, இப்போதைக்கே கல்யாணம் பண்ணிக்கோங்க. 1 மந்த் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லையா? எனக்கும் இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல இந்த சைட் டேக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே, சொன்ன ஒன்றே புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த சைட் நீக்கத்தை ஜங்குக் தான், நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜங்குக் வந்து செம்ம நர்வஸாக நின்றுட்டுருக்கான் டே கையை பிடிச்சிட்டு. டேவும் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்கா ரொம்ப காமாக. ஸோ இந்த சைட் டேவோட அம்மா தான் ஜங்குக்கோட அம்மா கிட்ட போய்ட்டு பொறுமையாக எல்லாத்தையுமே வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக்கோட அம்மா தான், இல்லைப்பா அவள் வேறு ஒரு பையனை லவ் பண்ணிட்டேன்னு அவள் போயிட்டா. பட் என்னோட இன்னொரு பொண்ணு இருக்கால, அதான் நான் அவளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். உங்கள் ஃபேமிலி அசிங்கப்படுற மாதிரி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அதனால தான் நீங்கள் இதை மட்டும் மன்னிச்சிருங்க. பட் இன்னைக்கு கல்யாணம் நடக்கும் இன்னொரு பொண்ணோட. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தானே சொன்னீங்க? இல்லை, எனக்கு ரெண்டுமே பொண்ணு தான். அப்போது ஓகே, நான் இதை பற்றி உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கெலாம் எனக்கு எதுவும் இல்லை. நாங்கள் அசிங்கப்படுற மாதிரி எதுவும் பண்ணலல்ல, அதுவே போதும். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போகிறாங்க. ஸோ இந்த சைட் டேவோட அம்மா வந்து ஜங்குக்கோட அம்மாவை கூட்டிகிட்டு வர, ஜங்குக்கோட அப்பாவும் டேவோட அப்பாவும் வந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு மேரேஜ்க்கான ப்ராசஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டே வந்து ஜங்குக்கோட முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்குக்கோ டே முன்னாடி நின்றுட்டு ரொம்ப நர்வஸாக வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த சைட் டே வந்து ஜங்குக்கோ நிமிர்ந்து பார்க்க, ஜங்குக்கோ வந்து நிமிர்ந்து டேவை பார்க்குறான். ஸோ இந்த சைட் ப்ரைஸ்டு தான். ஓகே, உங்களோட ஓவ்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த மேரேஜை கன்ஃபார்ம் பண்ணிக்க நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, இந்த சைட்டே வந்து டக்குன்னு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கும் வந்து செம்ம ஷாக்கிங் கூட டேவை பார்க்குறான். ஸோ இந்த சைட்டே தான், உனக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன கேட்குறீங்க? இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு அவனும் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக கேட்குறான். ஸோ இந்த சைட்டே வந்து கொஞ்சம் அப்படியே ஜங்குக் கிட்ட வரான். கிட்ட வந்துட்டா வந்து ஜங்குக்கோட சீக்ஸை வந்து கப் பண்ணு. இந்த சைட் ஜங்குக்கோட ஐஸ்லாம் வந்து கண்ணை விட்டு வெளியில் வந்துடும் போல் அப்படி இருக்குது. அவன் வந்து அவ்வளோ வைட் ஐஸோட டேவை பார்க்க, இந்த சைட்டே வந்து அவன் ஃபேஸ் கிட்ட லீட் ஆகிறான். ஜங்குக் டக்குன்னு அவனுக்கு ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஐயோ நான் பியோர்மா என்னை இவன் கெடுத்துருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே வேண்டிகிட்டு இருக்கான், கடவுளேன்ட்டு. ஸோ கரெக்டாக வந்து ஒரு சாஃப்டான லிப்ஸ் அவன் ஃபோர்ஹெட்டை டச் பண்ணுறத வந்து அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ அவனோட ஐஸை செம்மையாக க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டான். அவன் ஐஸை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது டே வந்து அவனோட ஃபோர்ஹெட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட்டே வந்து அப்படியே பொறுமையாக பேக் ஆஃப் ஆகிட்டு ஜங்குக்கை பார்த்து ரொம்ப லைட்டாக ஜென்டலான ஒரு ஸ்மைல் கொடுக்க, ஜங்குக்கை வந்து அவ்வளோ ஹாப்பியாக லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். ஸோ இந்த சைடு அந்த ப்ரைஸ்ட்டும் வந்து அதை பார்த்து சிரிக்க, எல்லா பேரண்ட்ஸும் ரிலேஷன்ஸாக வந்து டேக்குக்கை வந்து ப்ளஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சைட் டேவோட வீட்டுக்கு இப்போ ஜங்குக் வரணும் இல்லையா? ஸோ அதனால எல்லோரும் வந்து ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸை அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி அது எல்லாம் ஜங்குக் கிட்ட வந்து கொடுக்குறாங்க, எல்லா சூட் கேஸையும். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் ஒரு டியரியான ஐஸோட அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறான். இந்த சைட் டேவா வந்து பக்கத்தில் அமைதியாக நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கோட அம்மா தான், போயிட்டு பத்திரமா இரு, எதை பற்றியும் பயப்படாத, உனக்காக டே எப்போவுமே கூட இருப்பான். எதுவாக இருந்தாலும் உடனே எனக்கு இல்லை அப்பாவுக்கு ஃபோன் போடு, ஓகேவா? நீ எதை பற்றியும் பயப்படாத, இதுலேயும் பதட்டப்பட்டுறாத, பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண இன்றைக்கி நைட்டு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக் கிட்ட பட்டம் படாதது மாதிரி மேலோட்டமாக பேசுகிறாங்க. ஸோ இந்த சைட்டே வந்து என்ன தான் சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்துட்ருக்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு டியரியான ஐஸோட மண்டையை ஆட்டுறான். ஸோ ஜங்குக்கோ டேவும் அப்படியே வந்து காரில் ஏற, டேவோட பேரண்ட்ஸ் கார் முன்னாடி போகுது, அவங்களோட கார் பின்னாடி வருது. ஸோ 2 பேரும் வந்து அந்த மேன்ஷனையும் போய் ரீச் பண்ணுறாங்க. ஸோ டேவோட மேன்ஷனை போய் ரீச் பண்ண, டேவோட பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு முன்னாடி போய்ட்டு டேக்குக்கு 2 பேரையும் வந்து உள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைட் டேவோட அம்மா தான் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு, குக்கி நீ வாமா, உன்னை நான் ரெடி பண்ணி சூப்பராக டேவோட ரூமுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜங்குக்கை பிடிச்சி இருக்கு. இந்த சைடு ஜங்குக்கோட ஐஸ் எல்லாம் வந்து வைடாகுது. அவன் வந்து ஒரு வைட் ஐஸோட டேவை பார்க்க, இந்த சைட் டே தான், நீ பயப்படாத,
நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ போ, அவங்க கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜென்டலாக சொல்கிறான். ரொம்ப ஜென்டலாக ஜங்குக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் அவனுக்கு இன்னுமே தெரியாது அந்த கேர்ள் கெட்டப்பில் இருக்கிறது ஒரு பாய் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அந்த சைட் டேவும் வந்து அவனோட ரூமுக்கு வந்து போயிட்டு அவன் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ரூமே வந்து செம்ம அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் நைட்காக. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவ்வளோ நர்வஸாக வந்து டேவோட அம்மா பின்னாடியே போக இந்த சைட் ஜங்குக்கு பார்த்துட்டு டேவோட அம்மா தான், நீ ரொம்ப தயங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா, ஆனால் நீ பயப்படுற அளவுக்கு இது ஒன்றுமே இல்லை. எல்லா பொண்ணும் இந்த ஒரு டேவை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டே இப்படி போய் முடியும்னு யாருக்கு தெரியும், நாங்களும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் நீ நர்வஸாலாம் இருக்க வேண்டாம், உன்னோட அம்மா மாதிரி தான் நானும். இது உன்னோட வீடு தான், அதனால் நீ இதுக்கெல்லாம் நர்வஸாக இருக்க தேவையில்ல. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் இந்த ஃபீலிங்லாம் தாண்டி தானே நான் வந்திருக்கேன். நான் உனக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸை நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க. ஜங்குக் கிட்ட ஒரு அவங்களோட பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக் வந்து அவ்வளோ நர்வஸாக அங்கே நின்றுட்டுருக்க. அவனோட ஐஸ் வந்து அவ்வளோ டியரியாக மாற ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ எப்படி சமாளிக்க தூரோல மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட யோசனை ஓடுது. ஸோ இந்த சைட்டேவோட அம்மா தான் ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு, என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? இல்லைம்மா, நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டா? இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் தானே உன்னை ரெடி பண்ணி அனுப்பணும். இல்லைம்மா ப்ளீஸ், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேனே. சரி ஓகே, நீ ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மாவை கூப்பிட்டு நான் வந்து உனக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்றேன். சரிம்மா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல அவங்களும் வந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு அவங்க வெளியில் போய் கதவை சாத்தணும். ஃபஸ்ட்டு ஓடி போய் அந்த டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோரோட சாஞ்சி செம்மையாக மூச்சு வாங்குறான். அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ என்னால் அதை மறைக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் நைட்டு, அவர் என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் என்ன இவங்க கேட்பாங்களே, நீங்கள் எதுவும் பண்ணலையான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? எல்லா மதர் எல்லாமும் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்க என்கிட்ட வந்து ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ இந்த நைட்டு நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணுமா? நான் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான். அவனோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவனுக்கு அவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்குது. அவனை வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டி விட்ட மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவன் வந்து ரொம்ப பயந்துட்டு அவங்க எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸை வந்து அவனும் அப்படியே சேஞ்ச் பண்ணுறான். ஸோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து அவனோட ஹேர் ஸ்டைலெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு 10 வாட்டி அவனே அவன் கண்ணாடியில் வந்து செக் பண்ணியிருப்பான், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து முடிச்சிட்ட பிறகு தான் வந்து டேவோட அம்மா வந்து உள்ளே கூப்பிட்றான். ஸோ டேவோட அம்மா அவன் உள்ளே கூப்பிட்டு தான் அவங்க வந்து ஃபுல்லாக ஜங்குக்கு ஹேர் ஸ்டைலெல்லாம் செட் பண்ணி விட்டு அவனை வந்து ஃபுல்லாக மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி விட்டுட்டு அவனை வந்து டேவோட ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. ஸோ இந்த சைட் டேவோட அம்மா தான், நீ எதையும் ரஷ் பண்ணிக்க தேவையில்ல, உனக்கு எது தோணுதோ அதை நீ பண்ணு, உன் அம்மா நான் இங்கே எப்போயும் இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சாஃப்டாக சொல்ல ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஹீலிங்காக இருக்குது. அதை கேட்கும்போது அவனுக்கு வந்து அவனோட அம்மா தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அவன் வந்து ஒரு டியரான ஐஸோட அவங்க அம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஓகேன்ற மாதிரி மண்டே ஆட்டிட்டு அவனும் வந்து டேவோட ரூமுக்கு போகிறான். ஸோ டேவோட ரூமுக்கு போனால் அந்த ரூமே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி இருக்குது. டே வந்து அவங்க பெட் மேலே காமாக உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து பொறுமையாக உள்ளே வந்துட்டு அந்த டோரை சாத்திட்டு டே கிட்ட வரேன். இந்த சைட் டே தான், என்னாச்சு, நீ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். பட் உன்னால் இப்போது செப்பரேட்டான ரூமெல்லாம் எடுக்க முடியாது, என்னாலேயும் உன்னை அனுப்ப முடியாது. அம்மா பார்த்தா தப்பாக பேசுவாங்க. ஏன்னா நம்ம தனியான ஒரு வீட்லேயும் இல்லை, நம்ம அம்மா அப்பா கூட இருக்கோம். அதனால் நீ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம எப்படியாவது 1 மந்த்தை போக வச்சிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே பேசு. இந்த சைட் ஜங்குக்கு வந்து பொறுமையாக டேவோட முன்னாடி வந்து உட்கார்றான். என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? பரவாயில்ல சொல்லு, நான் எதாவது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஜென்டலாக கேட்க ஜங்குக்கு வந்து ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு அவன் வந்து பொறுமையாக டேவோட கையை வந்து பிடிக்கிறான். ஸோ இந்த சைட் டே வந்து ஒரு வைட் ஐஸோட முன்னாடி ஜங்குக்கை பார்க்க, இந்த சைட் ஜங்குக்கு தவிர டியரியான ஐஸோட டேவை வந்து நிமிர்ந்து பார்க்க டேக்கு வந்து பயம் வருது. என்னடா அழுவுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு, என்னாச்சு, எதுக்கு இப்போ அழுவுறேன்? இங்கே பாரு, உண்மையாக நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் நம்பு, அழுவாது ப்ளீஸ். நீ அன்கம்ஃபர்டபுளாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இல்லை, நீங்கள் எதுக்கு இப்போ கத்துறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க ப்ளீஸ். என் மேலே கோவப்பட மாட்டீங்களே? நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும் குக்கி? என்ன ஆச்சு என்கிட்ட சொல்லு. அது
நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சுற்றி பார்க்குறான். ஏதாவது ஜன்னல் இல்லை கதவு திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி பார்த்துட்டு திருப்பி டேவை பார்க்க டே வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான லுக்கோட ஜங்குக்கு பார்க்குறான். சென்சைட் ஜங்குக்கு தான். ஒரே நிமிஷம் இப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக எந்திரிச்சு டேவோட முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ டேவோட முன்னாடி நின்றுட்டு அவன் வந்து அவன் போட்டிருக்க பஜாமாவை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். இந்த சைட் டேக்கு வந்து அவன் ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. அவன் வந்து டக்குன்னு அவன் பிளாங்கெட்டை தூக்கி ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக மூடிட்டு அவன் வந்து பிளாங்கெட் கீழே போயிட்டு வந்து கத்துறான். ஏய் என்ன பண்ணுற நீ என்ன மென்டலா? இதுக்கு இப்போ மூளையில் பிரச்சனை இருக்க மாதிரி பண்ணுற? நீ முதல்ல ட்ரெஸ்ஸை போட என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளாங்கெட் உள்ள போய்ட்டு வந்து கத்துறான். சரி இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து லைட்டாக ஒரு டியரியான ஐஸோட போயிட்டே வந்து தட்டுறான். ஸோ இந்த சைட்டே தான். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பையன்லாம் கிடையாது. ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போட்டு என்னை கூப்பிடு. நான் வெளில வரமாட்டேன். ஐயோ ஒரு நிமிஷம் பிளாங்கெட்டை கீழே இறக்குங்க. ஆஹா என்னால் முடியாது. ஐயோ நான் சொல்கிறத கேளுங்க. பிளாங்கெட்டை கீழே இறக்குங்க. இங்கே பாரு, என் மனசில் வேறு ஒரு பையன் இருக்கான். என்னால் இப்படிலாம் பண்ண முடியாது. நீ கிளம்பு. பையனா? ஆமாம், நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன். நீ வேறு எதுவும் பண்ணாத. நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. நீ போய் வேறு ரூம்லேயே படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான் பிளாங்கெட் கீழேயே. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அவனுக்கு வந்து அப்போ தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவன் வந்து டேவோட பிளாங்கெட் அப்படியே கீழே இறக்கிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து என்ன பாருங்களேன். குக்கி நீ என்னை வெறுப்பேத்துற. ஒரே நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்ல டேவன் வந்து பொறுமையாக வந்து கண்ணை திறந்துட்டு முன்னாடி ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கு வந்து அவன் பஜாமா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அவன் வந்து கீழே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கான். ஸோ மேலே வந்து அவன் ஆஃப் நெக்கடாக வந்திருக்கான். ஸோ இந்த சைட்டே வந்து ஒரு வைட் ஐஸோட ஜங்குக்கை பார்க்க அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள இந்த சைட்டே வந்து ஓடி வந்து ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த சைட் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து பிளாங்காக நின்றுட்டுருக்க. இந்த சைட்டே வந்து இன்னும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீ ஜங்குக் தானே? நீ எப்போ இப்படி மாறின? நீ எப்படி இங்கே? நீ அப்ராடில் தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் டைட்டாக ஹக் பண்ண. இந்த சைட் ஜங்குக்கு அதுக்கு மேலே ஷாக். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் டேக்கு ஷாக் கொடுத்தான்னு பார்த்தா அவனுக்கு அதுக்கு மேலே ஷாக் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து கன்ஃபியூஸ்டான ஃபேஸோட அப்படியே நின்றுட்டுருக்கேன். இந்த சைட்டே அப்படியே பொறுமையாக பேக்கப் ஆகிட்டு ஜங்குக்கு ஒரு ஃபேஸை கப் பண்ணிட்டு நீ தான் மிஸ்டர் ஜானோட பையனா? ஆமாம் நான் தான் மிஸ்டர் ஜானோட பையன். என்னோடய அக்கா தான் மேரேஜை விட்டு ஓடி போயிட்டா. அதனால தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? நான் என் மனசில் ஒரு பையன் இருக்குன்னு சொன்னதே உண்மை தான். புரியல. என்ன எப்போ நீங்கள் பார்த்தீங்க? நான் அப்ராடில் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வரும்போது தான் உன்னை பார்த்தேன். அப்போவே நான் விழுந்துட்டேன். உன்னை அவ்வளோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உன்னை திருப்பி நான் தேடினேன். ஆனால் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியல. அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே மேரேஜுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னால் இது ரெஃப்யூஸும் பண்ண முடியல. என்னை ரெஃப்யூஸ் பண்ணவும் விடலை. இந்த மேரேஜில் ஒரு ஃபோர்ஸ் மேரேஜாக தான் பண்ண வச்சாங்க. எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பமே இல்லை. என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருந்து தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட என் லைஃப்பை லீட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே என் பேரண்ட்ஸ் இவ்வளோ பண்ணிட்டாங்க. ஆனால் நீ என்னை திருப்பி தேடி வருவேன். நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே சொல்கிறான். வயசில் வந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தன் மனசில் அந்த பையனே வந்து நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறானே, அதுவும் நம்ம கல்யாணம் பண்ணி முடிச்ச ஒரு பையன் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு ஒரு டியரியான ஐஸோட பார்த்துட்டு அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இதுக்குள்ளே அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் வேணும். நான் இதை அம்மா அப்பா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. ஆனால் நான் அவங்கள ஏமாத்துறேன்ற அந்த கில்ட் என்னை சும்மா விட மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு வந்து அவன் அழுதுகிட்டே சொல்கிறேன். இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு ஜென்டலான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து ஜங்குக்கு பிடிச்சி இழுத்து அவன் செஸ்ட்டுக்கிட்ட செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் வந்து அந்த ஹக்கு தேவைப்படுறதுனால அவனும் வந்து லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஸோ இந்த சைட்டே தான் நீ பயப்படாத, இதை எப்படி டீல் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். நீ இதில் என்ன பதட்டமாகவும் இருக்க தேவையில்லை. உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அம்மா கிட்டேருந்து நான் எப்படியாவது இதை மறைச்சி வைக்கிறேன். அதுக்கான டைம் வரும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை சொல்லலாம். அது வரைக்கும் நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, ஓகேவா? என்னால் ஒன்று புரிஞ்சுக்க முடியுது. அம்மா கிட்ட நம்ம பொறுமையாக பேசிக்கலாம். அப்பாக்கிட்டேயும் அதை பற்றி சொல்லலாம்.
சரியா? இப்போ நீ படு, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஜென்டலாக பேசி முடிக்க இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, ஆனால் அம்மா இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல குக்கி. தெரியலன்னா அது அம்மாவுக்கு ஏன்னா சுத்தமாக பிடிக்காது. ஒரு பையன் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் எங்கள் அம்மா. அதனால் அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை நீ. எனக்கு உன் கூட இருந்தால் போதும், நீ என் பக்கத்தில் இருந்தால் போதும், அதுதான் எனக்கு வேணும். அம்மா என்ன சொல்கிறாங்க நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த லைஃப்பில் நீ ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், புரியுதா? நான் உனக்காக எப்போவும் கூட இருப்பேன், வா வந்து படு அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஜங்குக்கோட கையை சாஃப்டாக பிடிச்சிட்டு வந்து சொல்ல இந்த சைடு ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குட்டே பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு. அவனுக்கும் தேவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிட்ருக்கான். ஆனால் அவன் வந்து அதை லவ்னு அவன் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளைல. ஸோ அதனால் அவன் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கல. பட் இப்போ வந்து இந்த மூமெண்ட்ஸ்லாம் நடக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ டேவை வந்து அவனும் லவ் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவன் வந்து டேவை பிடிச்சி எடுத்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்க டேவா வந்து ஹாப்பியாக ஜங்குக்கு பேக் ஹக் பண்ணுறான். ஒரு பையன் தான் நான், நீ வாயிலேயே சொல்லியிருந்தா பரவாயில்ல, இப்படியாடா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவேன்? நான் மேலே இருக்கிறத மட்டும்தானே ரிமூவ் பண்ணேன், நீங்கள் தான் நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டிங்க. எல்லாத்தையும் தான் ரிமூவ் பண்ணி பாரு, அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ நானே ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டே வந்து ஒரு ஸ்மைல் கூட டீஸ் பண்ணிக்கிட்டே சொல்லு. இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டே ஒரு செஸ்லேயே அடிச்சுட்டு வந்து தள்ளி விடுறான். சி வெக்கமே இல்லையா உங்களுக்கு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரமாக போய் அந்த பெட்டில் படுத்துக்கிறான் அமைதியாக அவன் ஷர்ட்டை போட்டுட்டு. ஸோ இந்த சைடு டேவை வந்து அந்த பெட்டில் படுத்துட்டு, நீ என்னை லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, அதுக்காக கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டு படுக்கலாம்ல, எனக்கு கட்டி பிடிக்கலன்னா தூக்கம் வராது அப்படின்ட்டே வந்து ஒரு பவுட்டோடு சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அவன் வந்து பொறுமையாக டே கிட்ட போயிட்டா டேவோட செஸ்ட்டில் அவனோட ஹெட்டை வச்சு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டேவும் வந்து ஹாப்பியாக பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக ஜங்கு கூட போகிறதில்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு, நீ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த சர்ச்சிலேயே லிப்ஸில் கிஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க? நான் ஏன் அம்மா கூட போய் படுக்க போகிறேன். அம்மா கூட போய் படுக்கணுன்னா நீ இப்படி போய் படுக்க முடியாது. ஆமாம்ல, அதுக்கு வேறு நான் திருப்பி என் ஜட்டப்பை போடணும். அப்படிட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு வந்து ஜங்குக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரி சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜென்டலாக சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டே படுக்க ஜங்குக்கு வந்து டயர்டில் செமையாக தூங்கிடுறான். ஸோ இந்த சைட் டேவான் அப்படியே ஜங்குக்கோட தலையை அப்படியே கோதி விட்டான். ஃபோரில் திருப்பி இன்னொரு வாட்டி கிஸ் பண்ணிட்டு, நான் உன்னை எவ்வளோ தேடினேன், உனக்காக எவ்வளோ ஏங்கினேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு எவ்வளோ பயந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீயே என்னை தேடி வந்திருக்க, இதுலேயே தெரியுது நம்மளோட ட்ரூ லவ் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு. நீயும் நான் லவ் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். நீ எதனால் இப்படி எனக்கு கிடச்சேன்னு எனக்கு தெரியல, உங்கள் அக்கா எங்கே போனாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நாளைக்கு என்னென்னு எல்லாத்தையுமே உன்கிட்ட வந்து பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. என் பேபி அழகாக தூங்குது. இதே மாதிரி நீ எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கணும். உன்னை எந்த இடத்துலையும் நான் விட்டு போக மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி கொஞ்சம் நேரம் அட்மையர் பண்ணிட்டு அவனும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு வந்து தூங்கிடுறான். ஸோ இப்படியே வந்து அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்து ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பொறுமையாக எழுந்திரிச்சு வந்து பார்த்தா ஜங்குக்கை வந்து காணும். ஸோ ஜங்குக்கு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுமையாக எழுந்திரிச்சு கண்ணை ரப் பண்ணிட்டு வந்து சுற்றி பார்த்தா ஜங்குக்கு வார்ட்ரோப் அண்ட் அவ்வளோ அவசரமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு. ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்து லைட்டாக சிக்கல் பண்ணேன். இந்த சைட் ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஃபிளின்ச் ஆகிட்டு வந்து திரும்பி பார்க்குறான். எப்போ எழுந்திரிச்சிங்க? இப்போ தான் என் பேபி இப்படி அவசரமாக ஹேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எழுந்திரிச்சேன். அப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டு, இல்லை நான் இப்போ தான் ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணி முடிச்சேன், அப்போ ஏஞ்சிட்டிங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன். ஐயோ, அப்போ நான் கொஞ்சம் முன்னாடியே எழுந்திருக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு டீசிங் வாய்ஸோட சொல்லு. இந்த சைடு ஜங்குக்கோட சீக்ஸ் வந்து அப்படியே ரெட் ஆகுது. அவன் வந்து ஒரு வைட் ஐஸோட டேவை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பொம்மையை தூக்கிட்டே மேலே வந்து போடுறான். சரி சைட்டே வந்து அதை கேட்ச் பண்ணிட்டு, சரி மார்னிங்கே இதுக்கு இவ்வளோ அவசரமாக ரெடி ஆகிட்டுருக்க பொண்டாட்டி? அது கீழே அம்மா தனியாக வேலை பார்த்துட்ருக்காங்களே, நான் போனோம்ல, அதனால் இவ்வளோ பக்காவாக பொண்ணு மாதிரி ரெடி ஆகிருக்கு. அப்போ நான் நல்லா இல்லையா? ஒருவேளை நான் ட்ரெஸ்ஸு மாற்றணுமோ? நீ எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் செம்ம அழகாக இருக்க. அதுவும் அந்த பொண்ணு கெட்டப்பில் பயங்கரமாக இருக்க. அப்போ நான் பொண்ணாக இருந்தால் தான் நீங்கள் லவ் பண்ணுவீங்களா? நான் இந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணவே இல்லையே,
நான் என் ஜங்குக்கை தான் நான் லவ் பண்ணேன். இந்த பொண்ணை ஒன்றும் லவ் பண்ணலையே. இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு என் பேபி தான்ப்பா பிடிக்கும். என்னோடய ஜங்குக்கியை தான் எனக்கு பிடிக்கும். அவன் தான் என் பொண்டாட்டி. இந்த பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டே வந்து அப்படியே டீசிங்கான வாய்ஸாக சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பொறுமையாக டேக்கிட்ட போயிட்டு டேவோட கையை வந்து பிடிக்கிறான். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் மாட்டிக்காமல் இருக்கணும்னு தயவு செஞ்சு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்கண்ணா. அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகணும்ல, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. இந்த சைட்டே வந்து இதை பார்த்து சிரிச்சுட்டு சரி சரி இப்போவே பொண்டாட்டியோட கேரக்டர்லாம் வந்துடுச்சா? அப்படியெல்லாம் இல்லை, இருந்தாலும் நான் இப்படி தான் மாறி ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் குக்கி. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு ஐஸோட கேட்க. இந்த சைட்டே வந்து அப்படியே பொறுமையாக ஜங்குக்கு பிடிச்சி அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பொறுமையாக என்கிட்ட சொல்ல முடியுமா? நேற்று நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. உன்னை கம்ஃபர்ட் பண்ணணுன்றதுனால நான் இந்த டாப்பிக்கை கொண்டு வரல. பட் என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உங்கள் அக்காவுக்கு என்ன ஆச்சு? நீ இப்படி பொண்ணு கெட்டப்பில் வந்த? எதுக்காக உன்னை இப்படி கேர்ள் மாதிரி ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க? இது எல்லாத்தையும் சொல்கிறியா ப்ளீஸ்? அப்போ ஜங்குக்கு வந்து ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைட் ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக் கிட்ட தான் சொல்லு. இந்த சைட் ஜங்குக் தான், அம்மா இப்போ என்னை வச்சு ஏதோ பண்ண போகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னை வச்சு என்னம்மா பண்ண போகிறீங்க? அவங்களுக்கு பையனோ கல்யாணம் பண்ணால் சுத்தமாக பிடிக்காதான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல. அப்போ நான் எப்படி போய் அவரை கல்யாணம் பண்ண முடியும்? நீ சும்மாவே அழகாக தானே இருக்க ஜங்குக். உனக்கு அப்படியே ஒரு பொண்ணை கட்டை போட்டு விட்டா நீ பக்காவாக ஒரு பொண்ணு மாதிரியே இருப்ப. அவ்வளோ அழகாக இருப்ப. உண்மையாக சொல்கிறேன். உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லாமல் தான் பண்ணான். ஆனால் இப்போ உன்னை பார்த்தான் அப்படின்னா பொண்ணு கட்டப்பில் அவன் உண்மையாக நான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவான். உன்னோட லைஃப் ஹாப்பியாக போய்டும்டா. அம்மா லூஸாம்மா, நீனு விளாட்றியா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் வேறு இருக்குமா? நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும்? உன்னால் எல்லாம் முடியும் குக்கி. நீ போல்டான பையன் தானே, என் பையன் தானே. ப்ளீஸ்டா, அம்மாக்காக இதை செய். நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டுறக்கூடாது. அவங்க குடும்பத்தை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. நம்மளாக போய் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்டோம். இப்போ நம்மளே அவங்கள அசிங்கப்படுத்தணும்னா அது தப்பாயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் எப்படியாவது டேவோட அம்மா கிட்ட சொல்லி இதை புரிய வைக்கிறேன். ஆனால் அம்மா, இன்றைக்கி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை தெரிஞ்சிடும்மா. அப்போ ஏன் லைஃப் தான் இல்லை. நீ பயப்படாத. கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் டே அங்கே நிற்பான். அங்கே அவர் நிற்பாரு தான். ஆனால் அவரை நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடாதா? என்னால் அவரோட ஃபேமிலியிலேருந்து துரத்தி அனுப்பிட்டா அது அவருக்கு தானே நம்ம கஷ்டம். எனக்கு புரியுது ஜங்குக். அப்போ நடக்க போகிறத நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போ அம்மாக்காக இது மட்டும் செய் ஜங்குக். ப்ளீஸ் நீ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரு. நான் எல்லாத்தையும் பண்ணி வர்றேன். உன்னை ரெடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீ உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கெஞ்சிக்கிட்டே கேட்கு. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவங்க அம்மா ஒரு பாவமான ஐஸோட பார்த்துட்டு அவன் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கோட அப்பாவும் ஒரு பெருமூச்சு விட்டு ப்ளீஸ் குக்கி, எங்களுக்காக இதை செய் ப்ளீஸ். டே எதுவும் சொல்ல மாட்டான். நீ இன்றைக்கி நைட்டே கூட டே கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடு. அவன் கண்டிப்பாக உன்னை திட்ட மாட்டான். அவன் உன்னை புரிஞ்சுப்பான். எங்களை நம்பு குக்கி ப்ளீஸ். அம்மா அப்பா அசிங்கப்படுத்த வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப 2 பேருமே வந்து கேட்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவன் வந்து பொறுமையாக மண்டே ஆடுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட அம்மா ஃபுல்லாக கேர்ள் கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு அவனை நல்லா ரெடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜங்குக்கோட அப்பா வந்து ஜங்குக்கை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான் டேக்கிட்ட. ஸோ டே வந்து அதை பார்த்து ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து ஜங்குக்கை பிடிச்சிக்கிட்டு அவன் லேப்பில் உட்கார வச்சுக்க. இந்த சைட் ஜங்குக்கு ஒரு வைட் ஐஸோட டேவை பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க? நல்ல வேலை உங்கள் அம்மா அப்பா இதை பண்ணாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லைனா என் ஃபர்ஸ்ட் லவ் நான் இழந்திருப்பேன்ல. ஆனால் நீங்கள் எதுக்காக என்ன லவ் பண்ணுறீங்க? எதுக்காகவா? அதை எப்படி நான் சொல்ல முடியும்? அதுக்கு ரீசனே இல்லை. உன்னை பார்த்தோன்னே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த லவ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்னை துரத்தி அனுப்பினாலும் சரி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உனக்காக நான் நிற்பேன். உனக்காக நான் வருவேன். புரியுதா? நீ எதை நினச்சோ ஃபீல் பண்ணக்கூடாது. எதுக்காகவும் நர்வஸ் ஆகக்கூடாது. உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணலாம். புரியுதா? ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்டலாக பொறுமையாக வந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணிட்டு அவ்வளோ லவ்ஃபுல்லான ஐஸோட ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு டியரியான ஐஸோட டேவை பார்க்குறான். ஸோ இந்த சைட் டே தான். இதுக்கான ரிப்ளை இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு. பட் உனக்காக நான் எப்பவும் இருப்பேன். ஓகேவா? நான் உன் டைமை வேஸ்ட் பண்ணல. நீ கீழே அம்மா கிட்டே போ. ஓகேவா?
அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுமையாக ஜங்குக்கோட ஃபோரில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து அவனே அறியாமல் வந்து டேவோட சீக்ஸில் வந்து கிஸ் கொடுக்குறான். ஸோ இந்த சைடு டே வந்து டக்குன்னு ஒரு ஷாக்கிங்கான ஃபேஸோட ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு வந்து ஒரு க்யூட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து போயிடுறான். அவ்வளோ அழகாக ஆட்டிக்கிட்டே. ஸோ இந்த சைட் டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு நீ ரிப்ளை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, என் ஃபர்ஸ்ட் நைட்டையே நான் மிஸ் பண்ண வச்சுட்டாலும் நீ இருக்கும் உனக்கு, நீ ஒரு நாள் திருப்பி ஓகேன்னு சொல்லுவல்ல, அப்போ இருக்க பாரு, அன்றைக்கி நடக்க போகிற நைட்டு தான்டா பெஸ்ட்டு நைட்டு என் லைஃப்லேயே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டே அவன் வந்து பாத்ரூமுக்கு வந்து போயிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கும் வந்து ரெட் சீக்ஸோட கீழே கிச்சனுக்கு போக இந்த சைட் டேவோட அம்மா வந்து ஜங்குக்கு வரதை பார்த்து சிரிச்சுட்டு பா குக்கி குட் மார்னிங் அப்படின்னு அவங்க ஒரு அழகான ப்ளசண்ட்டான வாய்ஸோட சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட் குக்கி வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு குட் மார்னிங்மா, நீங்கள் தனியாக வேலை செஞ்சிட்ருந்தீங்களே, சாரிம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல தங்கம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஆல்ரெடி பாதி பண்ணிட்டேன், இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு மட்டும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சாஃப்டாக சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு ஹாப்பி ஸ்மைலோட வந்து அந்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த சைட் டேவோட அம்மா தான் ஜங்குக்கு ஃபேஸை பார்த்துட்டு எதுக்கு இப்போ இப்படி வெக்கப்படுறா என் பொண்ணு, அது புரியுது நேற்று ஃபர்ஸ்ட் நைட்டு அதுக்குன்னு இவ்வளோ ரெட்டாவாக இருக்கும் மூஞ்சு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுமா குக்கி, அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப டீஸ் பண்ணிட்டு ஜங்கு கிட்ட சொல்ல. இந்த சைடு ஜங்கு கூட சீக்ஸ் இன்னும் ரெட்டாகுது. அவன் வந்து ஒரு வைல்ட் ஐஸராக அவங்க அம்மாவை திரும்பி பார்த்துட்டு ஐயோ அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் வேற. இல்லை பரவாயில்ல, இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் ஒரு அம்மாவை தானே கேட்குறேன், பரவாயில்ல நீ வேலையை பாரு, நான் இன்னும் ஒன்று டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பிக்கிறாங்க இன்னும் டீஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு ஷையான ப்ளஷ் பண்ணிட்டு அவன் வந்து திரும்பிக்கிறாங்க. ஸோ இந்த சைட் கரெக்ட் டைமில் டேவன் வந்து கீழே இறங்கி வரான். ஸோ கீழே இறங்கிட்டு வந்து அவன் ஜங்குக்கு நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கு பார்த்து அடுத்த செகண்டாக வந்து சைட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக மேலே நிமிர்ந்து பார்க்க டே அப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து இன்னும் சீக்ஸ் ரெட் ஆகுது. அவன் வந்து ஒரு ஃபேக்கான காஃப் கொடுக்க டே வந்து அப்போ தான் அவன் கனவு உலகத்துலேருந்து வெளியில் வரான். ஸோ அந்த சைட் டே தான் அம்மா வெளில அப்பா கூப்பிட்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணேன். இந்த சைட் டேவோட அம்மா தான். அப்படியா, அவர் கூப்பிட்டா எனக்கு கேட்குமே, இல்லை அவர் ரூமில் வந்து கூப்பிட்றாரு, நீங்கள் போங்க, என்னன்னு கேளுங்க, முக்கியமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனிப்புலேட் பண்ணேன். இந்த சைடு அவங்க அம்மாவும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த சைட் கிச்சனில் 2 பேரும் வந்து தனியாக நின்றுட்டுருக்கு. இந்த சைட்டே தான் பொறுமையாக ஜங்குக்கிட்ட வந்து போகிறான். க்யூட்டாக பூனைக்குட்டி மாதிரி, திருட்டு பூனைக்குட்டி மாதிரி போகிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவன் வரத்தை பார்த்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் முதல்ல வெளில போய் டைனிங் டேபிள் உட்காருங்க, உங்களை யார் இப்போ கிச்சன் கூப்பிட்டா, இல்லை பொண்டாட்டி தனியாக வேலை செஞ்சிட்ருக்காளே அதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுமையாக ஜங்குக்கோட இடுப்பு உள்ளே வந்து கையை விடுறான் லைட்டாக. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிட்டு அவன் வந்து டேவோட ஷோல்டரை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்படி வேணாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, அம்மா வந்துடுவாங்க, நீங்கள் முதல்ல போங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மாவை தான் நான் அனுப்பி விட்டேன்ல, இரு இப்போ நீ என்ன கூப்பிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வைல்ட் ஐஸோட ஜங்குக்கை பார்க்க இந்த சைட் ஜங்குக்கு வந்து டக்குன்னு ப்ளஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து டேவோட செஸ்லேயே சாஞ்சிக்கிறான். ஸோ இந்த சைட் டே வந்து ஜங்குக்கோட ஃபேஸை கீழே குனிஞ்சு பார்த்துட்டு குக்கி இப்போ என்ன சொன்னான்னு சொல்லு என்கிட்ட, டே ப்ளீஸ்டா இன்னும் ஒரே ஒரு வாட்டி அந்த மாதிரி கூப்பிடு. அம்பி போங்க இங்கேருந்து வெளியில், அம்மா வருவாங்க. தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு திருப்பி வந்து ஜங்குக்கோட ஃபோரில் கிஸ் பண்ணுறான். சரி ஜங்குக்கு தான் கொஞ்ச நேரம் வெளில போங்களேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, அப்படி பண்ணுறதுக்கு தானே நான் கல்யாணமே பண்ணியிருக்கேன். ஓ அப்போ இதுவே எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருந்தா ஏச்சி அவள் கிடக்குறான், அவளாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு ஏன் குக்கி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி ஜங்குக்கு ஹக் பண்ணிக்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு சரி நீங்கள் வெளியில் போங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேனே, இப்போ வெளியில் போகிறீங்களா என்ன, சரி அப்பா எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் டெரராக தாண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பவுட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். ஸோ அவன் வெளில போகிற டைம் கரெக்டாக அவனோட அம்மாவும் வந்து உள்ளே வராங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். திருப்பி அவனோட சீக்ஸ் இன்னும் ரெட்டாக இருக்குது. ஸோ இந்த சைட்டேவோட அம்மா தான் நடத்துங்க நல்லா நடத்துங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் தனியாக இருக்க போகிறீங்க, அதனால் எங்கே டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல டீஸ் பண்ணிக்கிட்டே இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு வைட் ஐஸோட நாங்கள் எங்கே போகிறோமா, உங்ககிட்ட சொல்லலையா, நாளையிலேருந்து நீங்கள் உங்களோட மென்ஷனுக்கு போயிடுவீங்க, அதனால் இனிமேல் அம்மாவும் அப்பாவும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஓகேவா. ஆனால் அம்மா நாங்கள் மட்டும் தனியாக போகணுமா,
ஆமாம், கல்யாணம் போனால் தனியாக தானே போகணும், பின்ன அம்மா அப்பா கூடயே வருவாங்களா? இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா நான் எப்படிம்மா இருக்க முடியும்? ஐயோ செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிக்க, இந்த சைடு ஜங்குக்கு வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சைட்டே ஒரு அம்மா தான், நான் உன்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவேன், ஓகேவா? என் பொண்ணை நான் பார்க்காமலையா இருப்பேன்? நீ உன் புருஷன் கூட உன் குடும்பத்தை நடத்து, நாங்கள் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு போவோம், ஓகேவா? வா சமைச்சு முடிச்சாச்சுல, எல்லாத்தையும் சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜங்குக்கு பிடிச்சி கூப்பிட்டு ஜங்குக்கும் வந்து கூடவே எல்லாத்தையும் சர்வ் பண்ணி வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிக்க ஸோ டே வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வேலைக்கு போகிறதுக்காக நின்றுட்டுருக்கேன். இந்த சைடு ஜங்குக்கு தான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, பொறுமையாக வண்டி ஓட்டுங்க, ரொம்ப கோவப்படாதீங்க, காமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க, ஓகேவா? சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுமையாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே பேகை வந்து டேக்கிட்ட கொடுக்குறாங்க. டே வந்து அப்படியே அந்த பேகை வாங்கிட்டு, அவ்வளோதானே, என் பொண்டாட்டி சொன்னால் நான் அதை செய்யாமல் இருப்பேனா? இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே எட்டி பார்க்குறான். உள்ளே யாருமே இல்லை. இப்போ அந்த மொத்த ஹாலில் அவங்க 2 பேர் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக்கிட்ட டேவை பார்த்துட்டு, என்னாச்சு அம்பி, யாரை தேடுறீங்க? இல்லை, கிளம்ப போகிறேன்ல. ஆமாம், அதுக்கு என்ன? ஏதாவது ஒன்று கொடுக்கலாமே. அதான் கொடுத்துட்டேனே பேகு. நான் பேக்கை கேட்கல. வேறு என்ன தரணும்? அதான் அம்மா அப்பா யாரும் இல்லையே. அதுக்கு ஏன்டா இப்படி பண்ணுற? தெரிஞ்சோ தெரியாத மாதிரி பண்ணுறியா, இல்லை உண்மையில உனக்கு தெரியலையா? உண்மையாக எனக்கு தெரியல, கத்தாதீங்க, நானே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக போட் பண்ணிட்டு சொல்ல. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து ஜங்குக்கூட சீக்ஸை வந்து கப் பண்ணி கிட்ட இழுக்கிறான். என்ன திருப்பி 4 கிஸ் பண்ண போகிறீங்களா? எத்தனை வாட்டி தான் அங்கேயும் கிஸ் பண்ணுறது, எனக்கு போர் அடிக்குது, நான் இங்கே கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் எதிர போய் ஜங்குக்கோட லிப்ஸில் வைக்கிறான். இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு வைட் ஐஸோட டேவை பார்க்க அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று பேசலான்னு வரத்துக்குள்ளே டே வந்து அவனோட லிப்ஸை வந்து ஜங்குக்கோட லிப்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுறான். இந்த சைடு ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கான். பட் டே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜங்குக்கும் வந்து கொஞ்ச நேரம் போக போக அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அவனும் வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறான், எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸும் இல்லாமல். ஸோ இந்த சைடு டே பொறுமையாக பேக் ஆஃப் ஆகிட்டு, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருந்தால் சாரி, பட் எனக்கு கண்டிப்பாக இது வேணும், இது இல்லாமலாம் என்னால் உன்னை விட்டு போக முடியாது, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் பேக் அப்படியே மாட்டிக்கிட்டே வந்து கிளம்பிடுறான். சரி சரி ஜங்குக்கு வந்து அவன் போகிறத பார்த்து சிரிச்சுட்டு, அப்பி என்ன, நான் அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் பண்ணல, பார்த்து போயிட்டு வாங்க, பாய் அப்படின்னு அவன் க்யூட்டாக சொல்ல. இந்த சைட்டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து ஒரு ஹாப்பியான ஸ்மைலோட அப்படியே குதிச்சுக்கிட்டு அவனோட வேலைக்கு வந்து கிளம்பிடுறான். இந்த சைட்டே போகிறத பார்த்து ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் வந்து உள்ளே போய்ட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் நாளைக்கு புது மேன்ஷன் போகிறதுக்காக. ஸோ இப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகிட்டே வீட்டுக்கு வரான். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து நைட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களோட நியூவான மேன்ஷனுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து உள்ளே ஸ்டெப் ஆகுறாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன். இந்த சைட்டே தான், ஓகேவா, நான் இந்த மேன்ஷனை தான் வாங்க முடிஞ்சுது, உனக்கு ஓகே இல்லைன்னா நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ ஓகே, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே, நீ போய்ட்டு ரூமில் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே அம்பி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை க்யூட்டாக சொல்லிகிட்டே வந்து போயிடுறான். ஸோ இந்த சைட் டேவாக வந்து போயிடுறான். ஸோ இதே மாதிரி அவங்களோட லைஃப் அவங்க ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. இப்போ தனியாக வேறு இருக்காங்களா, அதனால் அவங்க ரொம்ப லவ்வோடு அவ்வளோ ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து 1 மந்த்தோ ஸ்கிப் ஆகுது, நல்லா வந்து அவங்க டைம் அவங்க அவ்வளோ லவ்வோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்குமே அந்த லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஸோ அந்த சைடு ஒரு ஃபைன் டே, அந்த ஃபைன் டே அதே மாதிரி வந்து ஜங்குக்கும் டேவும் உட்காந்து குடல் பண்ணிகிட்டே வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க, ட்ராமா பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே லீவ் எடுத்துகிட்ருப்பான். ஸோ அதனால் ஜங்குக்கும் வந்து ஹாப்பியாக டேவை வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த படத்தை பார்த்துட்ருக்கேன். பேபி என்ன அபி, அங்கே சீனை பாருங்கள், சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லை, எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்ன மாதிரி? இல்லை, இப்போ அந்த பொண்ணு கெட்டப்லாம் எதுவும் போடாமல் நார்மலாக கேஷுவலாக குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி மாதிரி இவ்வளோ அழகாக பண்ணி மாதிரி என்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ அந்த பொண்ணை கட்டப்பில் இருக்கிறத விட அதெல்லாம் ஓகே தான். நீங்கள் இப்போ படத்தை பாருங்கள், இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க? சைட் அடிக்கிறத விட்டு படத்தை பாருங்கள். என் பொண்டாட்டியை தானே என்னால் சைட் அடிக்க முடியும், வேறு யாரையாவது தான் அடித்து பாருங்களேன், அடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவீங்களா, மண்டெல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே பார்த்து மிரட்டேன். இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு, ஓ இப்போவே என் பொண்டாட்டிக்கு பொசசிவ்லாம் வருதா,
அது எப்படி வராமல் இருக்கும், ஏன் புருஷன்ல அப்படின்னு சொல்கிறா. வந்துட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்க. டே வந்து அப்படி ஜங்குக்கு பிடிச்சி கப் பண்ணி ஜங்குக்கு பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் லிப்ஸில். ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டே பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு அவன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. டக்குன்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஸோ 2 பேரும் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு பேக் ஆஃப் ஆக இந்த சைட்டே தான். இரு பேபி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே போயிட்டு அப்படியே பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே டேவோட அம்மா மட்டும் தனியாக வராங்க. ஸோ இந்த சைடு டேக்கு உடனே தூக்கி வாரி போட்டுடுது. ஏன்னா அங்கே ஜங்கு ஆஃப் டவுசர் போட்டுட்டு மேலே ஒரு லூஸான பனியன் போட்டால் வந்து படுத்துட்ருக்கான். ஸோ இந்த சைடு டே வந்து அவங்க அம்மாவை பார்த்து தான் அவனுக்கு செம்ம ஷாக்கு. அவங்களும் வந்து பொறுமையாக சிரிச்சுட்டே உள்ளே வராங்க. என்னப்பா டே, ஒரு மாதமாக 2 பேரும் மறந்துட்டீங்க போல், ஃபோன் மட்டும்தான் பண்ணுறீங்க, யாரும் அங்கே வந்து என்னை பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டே உள்ளே வர. இந்த சைடு ஜங்குக்கோட ஐஸில் செம்ம வைடாகுது. அவனுக்கு அவ்வளோ ஷாக்கு. அவன் வந்து பட்டடி எந்திரிச்சு நின்று அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஸோ இந்த சைடு டேவோட அம்மா தான், யார் இந்த பையன் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் பெருமூச்சே வருது. ஸோ இந்த சைட்டே வந்து ஒரு பெருமூச்சு விட்டு அது அம்மா அவன் ஆண்டி, நான் டேவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குனு டாப்பிக்கை மாற்றிடுறான். ஸோ டே பேசுறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து சொல்லிவிட, இந்த சைட் டேவோட அம்மா தான். ஓ ஓகேப்பா. டே குக்கி அங்கே அதுவா அவன் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வளர்றான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, டே எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு நர்வஸான வாய்ஸோட வந்து டே கிட்ட வர. இந்த சைட்டே தான் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக வேறு சைடுக்காக கூப்பிட்டு போகிறான். அது ஓகே குக்கி, இப்போ என்ன பண்ணுறது, நீ இப்போ எப்படி இங்கேருந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவங்க அம்மா கிட்டேருந்து தள்ளி கூப்பிட்டு போய் கொஞ்சம் அஸ்கி வாய்ஸோட பேசுகிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு காமான ஸ்மைலோட, நீங்கள் பதறாதீங்க அப்படி, நான் அப்படியே பேக் டோர் வழியாக போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு ஓகே தானே, எந்த ரிஸ்க்கும் இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன், நீங்கள் போய் அம்மா கிட்டே பேசிகிட்டே இருங்க, அது வரைக்கும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அந்த டோர் வழியாக வெளியில் போயிட்டு பேக் டோர் வழியாக திருப்பி உள்ளே வந்துட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ அவனோட ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக அதே மாதிரி பொண்ணை கட்டப்பில் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் வந்து திருப்பி கீழே வரான். ஸோ கீழே வர டேவோட அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட் குக்கியை பார்த்ததும் டேவோட அம்மா ஓடி போயிட்டு வந்து குக்கியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ குக்கியை வந்து பேக் ஹக் பண்ணிக்க. இந்த சைட் டேவோட அம்மா தான், என்ன குக்கி நீ அம்மா மறந்துட்டியா, ஐயோ அம்மா, நான் ஏன் அம்மா உங்களை மறக்க போகிறேன், நான்லாம் மறக்கலை, நான் சொல்லிட்டே தான் இருந்தேன் இவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு, அவரும் வேலையில் பிஸியாக இருந்தாரா, அதனால தான் வர முடியல, சாரிம்மா அப்படின்ட்டு அவன் க்யூட்டாக சொல்ல. இந்த சைட்டேவோட அம்மா அப்படியே பேக் அப் ஆகிட்டு பொறுமையாக கூட்டிகிட்டு போய் வந்து குக்கியை அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ டே குக்கி 2 பேருமே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்கு ஆப்போசிட்டில் வந்து டேவோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட்டே தான், அம்மா நீங்கள் 2 பேர் பேசிகிட்டே இருங்களேன், நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ இந்த சைட் குக்கியை வந்து டே போகிறத பார்த்து சிரிச்சுட்டு அவனும் வந்து டேவை அனுப்பி விட்டுடுறான். ஸோ இந்த சைட் டேவோட அம்மா தான் குக்கியை பார்த்துட்டு குக்கியோட கையை பொறுமையாக பிடிக்கிறாங்க. குக்கிக்கு என்னன்னு தெரியல, அவனை வந்து பொறுமையாக நிமிர்ந்து பார்க்குறான் ஒரு கன்ஃபியூசிங்கான லுக்கோட. என்னாச்சுமா, ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா? ஆமாம் குக்கி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு தெரியும் இப்படி கேட்குறது உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் நான் இதை சொல்லணும், இது என் பொறுப்பு. என்னதும்மா, என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்கள். அது ஒரு மாதம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, அதனால் குழந்தை ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் வந்து சைலண்ட்டாக தலையை கீழே குனியாக போட்டுடுறான். ஸோ இந்த சைட்டே ஒரு அம்மா தான் அதை பார்த்து சிரிச்சுட்டு, எனக்கு புரியுது, கல்யாணம் ஆகி 1 மாதம்தான் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இது அரேஞ்ச் மேரேஜ் தானே, இருந்தாலும் டே உன்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீயும் டே கூட நல்ல ஒரு பாண்டில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் கேட்குறேன். ஒரு மாதத்துக்குள்ளே நான் பாட்டி ஆகணும்னு ஆசைப்பட்றேன், 1 மாதம் ஆயிடுச்சு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி எசிடேட் பண்ணிட்டே கேட்க. இந்த சைட் குக்கி வந்து ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு, இல்லைம்மா நாங்கள் ஒரு 1 இயர் கழித்து பார்க்கலான்னு இருக்கோம். 1 இயர் எதுக்கு குக்கி, அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 மந்த்தில் டே கிட்ட பேசு, நான் இதை பற்றி அவங்ககிட்ட பேச முடியாது, அதனால தான் சொல்கிறேன், எனக்காக அம்மாக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குக்கியோட கையை பிடிச்சி சாஃப்டாக கேட்க. இந்த சைட் குக்கிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவனுக்கு அப்படியே வேர்ல்டே கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. சரிங்கம்மா, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எசிடேட் பண்ணிட்டே சொல்ல. இந்த சைட்டேவோட அம்மா அப்படியே ஜங்குக்காக ஹக் பண்ணிட்டு, தேங்க்யூ ஸோ மச் குக்கி, அப்புறம் அம்மாவும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸா, என்னதும்மா?
அது அம்மாவுக்கு ஒரே ஞாபகமாக இருந்ததா, அது மட்டும் இல்லாமல் உன்னோட அப்பாவும் வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போயிட்டார். அதனால் அடுத்த 1 மாதம் அம்மா இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்ல, இந்த சைடு ஜங்குக்கோட ஐஸ் எல்லாம் வந்து வைட் ஆகுது. என்னதான் 1 மாதமா? ஆமாம் 1 மாதம். உனக்கு ஹாப்பி தானே? அப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு கல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து பொறுமையாக எந்திரிச்சு வந்து அவனோட ரூமுக்கு வந்து போகிறான். இப்போ நான் என்ன பண்ணுறது? 1 மாதம் இங்கே இருக்க போகிறாங்களா? அதுக்குள்ளே இவங்க குழந்தையும் கேட்குறாங்க. நான் இதை எப்படி டேக்கிட்ட சொல்கிறது? இது எப்படி பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். நான் இதை எப்படி டேக்கிட்ட சொல்கிறது? எப்படி அம்மாக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? இதுக்கு மேலே என்னால் இதை மறைக்கவும் முடியாது. அம்மா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் நான் இப்படி அம்மாவை ஏமாற்றிட்டுருக்கேன். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான். அவனோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டேஸ் வருது. ஸோ இதே டைமில் டேவன் வந்து வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகிறான். ஸோ டே வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து குக்கியை தேடுறான். அம்மா குக்கி எங்கே? நீங்கள் அப்பா கூட வரலையா? இல்லைப்பா, அப்பா வெளியூர் வரைக்கும் வேலை விஷயமா போயிருக்காரு. அதனால தான் இந்த 1 மாதம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதும் டேவோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. என்னது அம்மா 1 மாதம் இருக்க போகிறீங்களா? என்னடா புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் பாட்டு தனியாக அந்த ரூமில் இருப்பேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, இந்த சைட்டே வந்து ஒரு கல் பண்ணிட்டு சரிங்கம்மா நீங்கள் இதை சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் கொக்கியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக மேலே ஓடிருக்கான். அவன் போகிறத பார்த்துட்டே ஒரு அம்மாவும் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வாங்கிட்டு வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சென்சைட்டே வந்து வேகமாக ரூம்குள்ளே போய் பார்த்தான். ரூம்குள்ளே குக்கி வந்து அந்த பெட்லேயே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான். வயசுலேருந்து டியர்ஸ் வருது. அவன் அப்படி பார்த்ததும் டேக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாயிடுது. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக குக்கி கிட்டே போயிட்டு குக்கி எழுத்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சென்சைட் குக்கி வந்து இன்னும் ஆளாக ஸ்டார்ட் பண்ணுறான். பேபி பேபி என்னாச்சுடா? நான் போன நேரத்தில் இந்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாங்க? ஏதாவது சொன்னாங்களா? இல்லை மாட்டிக்கிட்டியா? என்னன்னு என்கிட்ட சொல்ல, எனக்கு பயமாக இருக்குது. அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி எதுக்கு பேபி? யார் என்ன பண்ணா? என்ன பாரு யார் என்ன பண்ணா சொல்லு, என்கிட்ட சொல்லு. அம்மா அம்மா என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குறாங்க. ஆனால் நான் அவங்கள இப்படி ஏமாற்றிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னை பார்த்து என்னை எப்போ பாட்டி ஆக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் அவங்கள ஏமாத்துறேன்னு அவங்கக்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நான் இந்த உண்மையை சொல்லியே தான் ஆகணும். இதை நான் சொல்லிட்ட பிறகு அவங்க உங்களை வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா என்னால் உங்களுக்கு தானே கஷ்டம் அப்படின்ட்டு அவன் ஃபுல்லாக அழுதுகிட்டே வந்து எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ இந்த சைட்டே வந்து ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுமையாக ஜங்கு கூட 4 ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஜங்குக்கு முன்னாடி வந்து நீல் டவுன் பண்ணுறான். பேபி இது தானே, இதுக்கு எதுக்கு இப்படி அழுகுற? இல்லை அம்பி, நீங்கள் ஏன் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னால் எப்படி உங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியும்? அது கரெக்டு தான். அதுக்கு இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அம்மா கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஆனால் அம்மா நம்மளை அனுப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல பேபி. அதான் உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்கல்ல. அப்புறம் என்ன? ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக நம்மளை புரிஞ்சுட்டு அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. அது எப்படி அப்படியே விட்டுருவாங்க நம்மளை? அவங்க நம்மளை தேடி வருவாங்க. நீ ஃபீல் பண்ணாத. எதுக்கா பேபி நீ இப்படி அழுதுட்டுருக்க? என் செல்லம்மே அழாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். இந்த சைடு ஜங்குக்கு வந்து இன்னும் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ எப்படி அம்மா கிட்ட சொல்கிறது? எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இதை நான் பார்த்துக்கிறேன். இதில் நீ எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேணாம். இந்த சீக்கிரட்டை நானே அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் நர்வஸ் ஆகாமல் இரு. நம்ம ஒன்றா சேர்ந்து இதை டீல் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியும் கண்டிப்பாக கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆனால் எல்லோரும் அதை கேட்க தான் செய்வாங்க. இதை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? நீ என் கூட நிற்பல்ல? நான் நிற்பேன் அம்பி, கண்டிப்பாக நிற்பேன். அப்புறம் என்ன, நம்ம சேர்ந்தே இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு ஆக்ட் பண்ணிக்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டே வந்து பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட்டே பொறுமையாக பேக்கப் ஆகிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணிட்டு நம்மளால் குழந்தை பற்றி தர முடியாது தான். ஆமாம், ஆனால் அந்த ப்ராசஸை நம்மளால் பண்ண முடியும்ல. அப்போது நம்ம ஏன் அதை தள்ளி வைக்கணும்? அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்ட்டே வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே சொல்லு. இந்த சைடு ஜங்குக்கோட சீக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ரெட் ஆகுது. அவன் வந்து ஒரு ஷையான ஐஸோட டேவை நிமிர்ந்து பார்க்க. இந்த சைடு டே தான் உனக்கு வேணான்னா வேணாம், ஆனால் எனக்கு வேணும், அதனால தான் கேட்டேன். அம்மா 1 மாதம் இங்கே தான் இருப்பாங்களாம். ஆனால் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி
நைட்டு கிடைக்குமா அப்படின்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனாக இந்த மாதிரி கேட்குறான். ஸோ இது வரைக்கிட்டே அது கேட்கவே இல்லை இந்த ஒரு மாதத்தில். ஸோ ஜங்குக்கு வந்து செம்மையாக ப்ளஷ் பண்ணிட்டு அவன் வந்து கீழே குனிஞ்சிடுறான் ஒரு ஷை ஸ்மைலோட. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு, ஓய் என்ன வெக்கமா படுற, அப்போனா உனக்கு ஓகேவா? அம்மே நீங்கள் ரொம்ப மோசம் அம்மே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. இப்படி ஒரு பொண்டாட்டி வச்சுருந்தா எப்படி வெக்கம்லாம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு இல்லை. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூரான லவ்ஃபுல் வாய்ஸோட சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கு வந்துட்டே வந்து பார்த்துட்டு, ஐ லவ் யூ டூ அம்பி. என்னது இப்போ என்ன சொன்ன? ஐ லவ் யூ டூ. உண்மையாவா? இல்லை சும்மா நான் பக்கத்து வீட்டுக்காரனை தான் லவ் பண்ணுறேன். அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டே வந்து அப்படியே ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகி வந்துட்டா அவனை பிடிச்சி வந்து டிக்கல் பண்ணுறான். சரி ஜங்குக்கு வந்து செம்மையாக சிரிச்சிட்டு, சரி 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 சாரி, உங்களை தான் லவ் பண்ணுறேன். எனக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் உங்களை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது பேபி. நம்மளால் நைட்டு தான் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட வந்து விஸ்பர் பண்ணி இந்த சைடு ஜங்குக்கிட்டே செஸ்லேயே அடிச்சுட்டு செம்மையாக ப்ளஷ் பண்ணிட்டு வந்து திரும்பிடுறான். நான் அதை ரிவீல் பண்ணுறது எப்படின்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் அதே நினப்போடு இருக்காதீங்க. என்ன பண்ணுறது, முகம் என்ன அதே நினப்பில் தான் இருக்க வைக்குது. அப்படி நீங்கள் போங்க அப்படி அப்படின்னு சொன்னால் வந்து விளையாடிக்கிட்டே டேவை தள்ளி வரான். ஸோ இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவனை வந்து ஜங்குக்கு பின்னாடி சிரிச்சுட்டே போகிறான். ஸோ இந்த சைடு வந்து அவங்க 2 பேர் கீழே வர டேவோட அம்மாவும் வந்து அவங்க அமைதியாக டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த சைட்டே தான் இப்போ எதுவும் ரஷ் பண்ண வேணாம். இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகட்டும், நானே போய் சொல்கிறேன், ஓகேவா? சரிங்க அப்படி அப்படின்னு ஜங்குக்கு வந்து மண்டே ஆட்ட 2 பேரும் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டேவோட அம்மாவும் அவங்க சொன்ன மாதிரியே அங்கேயே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து 1 வீக்கும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த 1 வீக்கில் டேவோட அம்மா கிட்ட மாட்டாத மாதிரி ஜங்குக்கு வந்து நல்லா அவனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துலையும் ஃபெயில் ஆகாமல் அவன் வந்து பர்ஃபெக்டாக அந்த கேர்ள் கெட்டப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறான். ஸோ இப்படியும் வந்து 1 வீக் ஸ்கிப்பும் ஆகுது. ஸோ இந்த சைடு வந்து ஒரு 5 டே, அந்த 5 டே வந்து அதே மாதிரி டேவோட அம்மா வந்து ஒரு சில சமையல் வேலைலாம் பார்த்துட்ருக்க ஜங்குக்கு வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சைட்டே தான் அவன் வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரான். அவன் இன்றைக்கி சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அவன் வீட்டுக்கு வந்து ஜங்குக்கு எட்டி பார்த்துட்டு, ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடு. இந்த சைடு வந்து டேவோட அம்மா வந்து வெக்கப்பட்டுட்டே டேவை பார்க்குறாங்க. ஸோ இந்த சைடு குக்கியோ வந்து ஷையான ஸ்மைலோட டேவை பார்த்துட்டு டேவோட அம்மா வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த சைட்டே தான், என்னாச்சு, எதுக்கு இப்போ 2 பேரும் என்ன இப்படி பார்க்குறீங்க? அம்பி நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணுங்கள், என்ன வேணும்? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீ ரூமுக்கு வா. ஆனால் என்ன ரூமுக்கு வா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேகமாக போயிடுறான். ஸோ இந்த சைட் குக்கியை வந்து டேவோட அம்மாவை பார்க்க டேவோட அம்மா குக்கியை பார்த்து சிரிச்சுட்டு, போயிட்டு வா குக்கி, அவன் தான் ஏதோ கூப்பிட்றான்ல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது, போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாஃப்டாக சொல்ல குக்கியை வந்து அழகாக மண்டையை ஆட்டிட்டு ஒரு அழகான ஸ்மைலோட வந்து மேலே வரான். ஸோ இந்த சைட் மேலே டேவும் வந்து பதட்டமாக நின்றுட்டுருக்க குக்கியை வந்து மேலே வந்து பார்த்துட்டு, அம்பி என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக டே கிட்ட போயிட்டு டே வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு டேவோட ஃபேஸில் இருக்க ஸ்வெட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறான். பேபி இன்றைக்கி நம்ம சொல்லிடலாம். ஆனால் அம்பி என்ன டக்குன்னு வந்து சொல்லிடலான்றீங்க, இதை எப்படியா நம்ம கன்வே பண்ண முடியும்? இல்லை இன்றைக்கி தான் பர்ஃபெக்டான டே. இன்றைக்கி அப்பா ஊர்லேருந்து வராரு, அவர் இங்கே தான் நேராக வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா 2 பேரும் உட்கார வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட வயசில் இழுத்து வச்சுக்கிட்டே சொல்லு. இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு நர்வஸான ஐஸோட, ஆனால் அப்படி எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, இப்போ எதுக்கு நீ அழுவுற? இல்லை அப்படி எனக்கு ரொம்ப அப்படி இங்கே பாரு பேபி, உன் கூட நான் இருக்கேன். உன் கண் கலங்குற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நான் அதை கலங்கவும் விட மாட்டேன். நீ பயப்படாத பேபி, நான் தான் உன் கூட நிற்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? நம்ம தைரியமாக 2 பேரும் சேர்ந்து நின்று இன்றைக்கி இதை சொல்கிறோம், புரியுதா? யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, பண்ணாலும் உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்கேன், பயப்படாத, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. ஜங்குக்கும் வந்து ஒரு அழகான ஸ்மைலோட ஓகேன்னு சொல்லிட்டு தைரியமாக மண்டையை ஆட்டுறான். ஸோ அப்படியே வந்துட்டு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு 2 பேரும் லிப்ஸை கனெக்ட் பண்ணி கிஸ்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஒரு லாகான டீப்பான கிஸ் போயிட்டதுக்கப்புறம் 2 பேரும் பேக் ஆஃப் ஆகுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ டைம் ஸ்கிப் ஆக அவங்க அப்பாவும் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்படியே வந்து அவங்களுக்கு க்ரீட்லலாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ 2 பேரும் வந்து பேரண்ட்ஸ் அமைதியாக உட்காந்துட்ருக்க
ஆப்போசிட்டில் டேவும் ஜங்குக்கும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த சைட் டேவோட அப்பா தான். என்ன ஆச்சு டே, எதுக்கு குழந்தைய அவ்வளோ பயன்படுத்தி பக்கத்தில் உட்கார வச்சுருக்க? என்ன சொல்ல போகிறீங்க? எதுவாக இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம், உங்களுக்கே தெரியும். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப காமாக கேட்குறாரு. ஸோ இந்த சைட் டேவோட அம்மா தான். ஒரு வேளை குக்கி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோ அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தயங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த சைட்டே வந்து ஷாக்கிங்கான ஃபேஸோட அவங்க அம்மாவை பார்க்க, இந்த சைட் குக்கியும் வந்து அதே மாதிரி பார்க்குறான். ஸோ டேவோட அம்மா தான். என்னாச்சு, எதுக்கு இப்போ 2 பேரும் நான் அப்படி பார்க்குறீங்க? அப்போ அதுவும் இல்லைன்னா வேறு என்ன, சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஆர்வமாக கேட்க, இந்த சைட்டே வந்து ஒரு பெருமூச்சு விட்டு ஜங்குக்கோட கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஸ்ட்ரெயிட் இல்லை. என்ன சொல்ல வரட்டே புரியல. அம்மா நான் ஸ்ட்ரெயிட் இல்லைம்மா, நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இந்த சைட் டேவோட அம்மாவுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. அவங்க வந்து முறைச்சிக்கிட்டே டேவை பார்க்குறாங்க. இந்த சைட் டேவோட அப்பாவும் முறைச்சிக்கிட்டே டேவை பார்க்குறாங்க. அப்பா அம்மா எனக்கு புரியுது, உங்களோட கோவம் எனக்கு புரியுது. ஆனால் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும் டே? உனக்கு பக்கத்தில் குக்கி உட்காந்துட்ருக்கா, அவன் முன்னாடியே இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க. அப்போ இத்தனை நாள் நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க இந்த 1 மாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்துறாங்க டேவோட அம்மா. ஸோ இந்த சைட் குக்கி வந்து அவ்வளோ பயத்தோட டேவை பார்க்க, இந்த சைட் டே வந்து ஒரு காமான ஸ்மைல் கொடுத்துட்டு, கரெக்டு தான், நான் குக்கியை ஏமாற்றலை, நாங்கள் 2 பேர் தான் உங்களை ஏமாற்றிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. என்ன தான் சொல்ல வரட்டே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்ல, இந்த சைட் ஜங்குக்கு தான் அவனே ஒரு ஸ்டெப் எடுத்து, அம்மா அப்பா இங்கே நினைக்கிற மாதிரி நான் குக்கி இல்லை. அப்புறம் என்ன குக்கி, ஏன் இப்படி பேசுகிற, என்னாச்சு? இல்லைம்மா நான் குக்கி இல்லை, என்னோடய பேர் ஜங்குக், ஜான் ஜங்குக். ஜான் ஜங்குக்கா? ஆனால் அது பையன் பேர் தானம்மா? ஆமாம் அம்மா நான் பையன்தான் அப்படின்னு குக்கி வந்து ரிவீல் பண்ணிடுறான். ஸோ இந்த சைட் டேவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒன்றுமே புரியல. அவங்க வந்து ஒரு வைட் ஐஸோட ஷாக்கிங்காக டேவையும் ஜங்குக்கையும் மாற்றி பார்க்க, இந்த சைட் ஜங்குக் தான் டேவோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு, அப்படி நானே சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையுமே பொறுமையாக வச்சு சொல்கிறான். ஸோ இந்த சைட் டேவோட அம்மாவும் அப்பாவும் ஒன்றுமே புரியாமல் வந்து ஜங்குக்கை பார்த்துட்ருக்க, இந்த சைட் ஜங்குக் தான், எனக்கு புரியுது உங்களுக்கு ஒன்றுமே இப்போ புரியாதுன்னு, ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு அவன் அவனோட ஸ்டைலில் கீழே வரான். ஸோ அவன் அப்படி கேஷுவலாக அவ்வளோ அழகாக வந்து கீழே வர, இந்த சைட் டேவோட பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. டேவும் வந்து அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக் பண்ணுறது எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக போயிட்டு டேவோட அம்மா முன்னாடி நீல் டவுன் பண்ணிட்டு அவங்களோட ஹேண்ட்ஸை வந்து பிடிக்கிறான். என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களை ஏமாற்றிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீங்கள் இந்த கல்யாணத்தில் அவரோட விருப்பம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி தான் அவரை நீங்கள் கல்யாணம் பண்ண வச்சுருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணியிருக்காரு அப்ராடில். அந்த பையனே நான் தான், அது எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ அவர்கிட்ட எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டேன். இங்கே நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு இல்லை, நான் பையன் தானே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட சொன்னார், நீ உண்மையாக ஜங்குக் தானா, நான் நீ லவ் பண்ண பையன் தானா, நான் உன்னை தான் லவ் பண்ணேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் உங்கள் அக்கா விருப்பமே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு எல்லாத்தையுமே சொன்னார். ஆனால் அம்மா நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கலம்மா. என்னோடய அம்மா அப்பா அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னை இப்படி மாற்றி அனுப்பி விட்டாங்க. ஆனால் இதை பொறுமையாக உங்ககிட்ட ஒரு நாள் முழுசாக சொல்லணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இது உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி நினச்சிருந்தா நான் இப்போ கூட மறைச்சிருக்கலாம். ஆனால் என்னால் முடியாதும்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் குழந்தெல்லாம் கொடுக்க முடியாது, என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இப்போ அவரும் என்னை லவ் பண்ணுறாரு, நானும் அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் இப்படியே எங்களோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நடுவில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாமா. உங்ககிட்டேயும் நாங்கள் பொய் சொல்லி பொய்யான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு தான் 2 பேருமே உண்மையாக சொல்லிட்டோம். ப்ளீஸ்மா எங்களை வெறுத்துறாதீங்க, அவரை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. உங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுனால தான் அன்றைக்கும் நான் உங்களை அசிங்கப்படுத்தாதபடி இருக்கணும்னு என்னையே நான் மாற்றி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணேன். இன்றைக்கும் நான் உங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையுமே பொறுமையாக சொல்கிறேம்மா. ப்ளீஸ்மா என்னை ஏற்றுக்கோங்க. ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு ஜங்குக்கு வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்து ரிவலும் பண்ணிடுறான். ஸோ இந்த சைட் 2 பேரும் ரிவல் பண்ணி முடிச்சுட்டு நின்றுட்டுருக்க டேவோட பேரண்ட்ஸ் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்கம்மா, நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறேன், ஐம் சாரி
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமான வாய்ஸோட சொல்ல இந்த சைட் டேவோட அம்மா தான் ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கை வந்து ஒரு பயத்தோட டேவோட அம்மா வந்து பார்க்குறான். ஸோ இந்த சைட் டேவோட அம்மா ஒரு கிளியரியான ஃபேஸோட ஜங்குக்கோட ஃபேஸை வந்து கட் பண்ண ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து டேவோட அம்மாவை பிடிச்சிட்டு, அம்மா என்னாச்சும்மா, எதுக்கு அழுவுறீங்க, எனக்கு புரியுது, நான் உங்களை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஏமாற்றிருக்கக்கூடாது தான், சாரிம்மா அப்படின்னு அவன் வந்து டேவோட அம்மாவை கம்ஃபர்ட் பண்ண டேவோட அம்மா வந்து ஜங்குக்கை இழுத்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவோட அப்பா வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவரும் வந்து எந்திரிச்சு டே கிட்ட வந்து போயிட்டு டே வந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ அந்த சைட் 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. ஸோ அந்த சைட் டேவோட அம்மா தான், இது ஏன் எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்க, இது எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு கோவம் இருக்குது குக்கி, இன்னுமே எனக்கு கோவம் இருக்குது, ஆனால் நீ இவ்வளோ சொல்லி இவ்வளோ வார்த்தை பேசி இவ்வளோ ஒரு அன்பை என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் எப்படிப்பா நான் அவனை வேணான்னு சொல்லுவேன். நீ பேசுகிற பேச்சிலே தெரியுது, கண்ணில் பொய்யே இல்லைன்னு தெரியுது, நீ என் பையனை நல்லா பார்த்துப்பேன்னு தெரியுது, அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டான்னு தெரியுது. ஒரு ட்ரூவான லவ் ஒரு இடத்துல இருக்கும்போது நான் எதுக்கு அதை வெறுக்க போகிறேன். எனக்கு கேனாக பிடிக்காது, கோவம் தான். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் இப்படி ஒரு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் தப்பே பண்ணலன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் பண்ணது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ மெச்சூராக நீ பேசியிருக்க கோகி, உன் மேலே நான் எது கோவப்பட போகிறேன். அப்போ என் பொண்ணுன்னு சொன்னேன், பட் இப்போ நீ என் பையன் மாதிரி உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. பரவாயில்ல, எனக்கு அப்போவும் சரி இப்பயும் சரி என் குக்கி மேலே எனக்கு கோவமே வராது. நாங்களும் எடுத்த உடனே கோவப்பட்டிருக்கக்கூடாது. ஐம் சாரி டே, உன்கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை பயன்படுத்தி வச்சுருக்கக்கூடாது. இல்லைனா நீயே வந்து எங்ககிட்ட சொல்லியிருப்ப, இந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஐம் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டே கிட்ட போய்ட்டு டேவை வந்து ஹக் பண்ணுறாங்க. ஸோ டேக்குக்கு வந்து 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ டேவோட அப்பா ஜங்குக்கோட ஹெட் அப்படியே பேட் பண்ணிட்டு, அவ்வளோதானே குக்கிமா, இதை எங்ககிட்டயே சொல்லியிருக்கலாம்ல, பரவாயில்ல விடுங்க, நாங்கள் தான் எதேதோ சொல்லிட்டே பயன்படுத்திட்டோம், இல்லைனா இப்போ உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக லீட் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, உங்கள்கிட்ட ட்ரூவான லவ் இருக்குல்ல, அதுவே போதும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். இதில் நாங்கள் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதானே. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும், ஏன்னா நீங்கள் 2 பேரும் எங்கள் பிள்ளைங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல. இந்த சைட் டேக்குக்கு 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேருமே வந்து அவங்களோட பேரண்ட்ஸை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க அப்படியே நார்மலான ஸ்டேட்டுக்காக வராங்க. ஸோ அப்படியே வந்து இது ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து டேவோட பேரண்ட்ஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரொம்ப நேரம் கான்வர்சேஷனும் வந்து போகுது. ஸோ அப்புறம் வந்து டேவோட பேரண்ட்ஸு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. திருப்பி டேக்குக்கு வந்து ப்ளஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த சைட் டேவும் குக்கியும் ஒரு பெருமூச்சு விட்டு இப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக ஹாப்பியாக இருக்குது. ஸோ டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கை வந்து அவ்வளோ டியரியான ஐஸோட அவ்வளோ ஹாப்பியாக டே வந்து பார்க்குறான். ஸோ இந்த சைட் குக்கி தான் ஓடி போய் டேவை செம்ம டைட்டாக ஜம்ப் பண்ணி செம்மையாக ஹக் பண்ணிக்கிறான். டேவும் வந்து ஹாப்பியாக ஜங்குக்கை பேக் ஹக் பண்ணிக்கிறான். அப்படி நம்ம இதை ஜெயிச்சிட்டோம், அப்படி நம்ம வின் பண்ணிட்டோம், நம்ம சேர்ந்து இதை சொல்லிட்டோம், நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அப்படி அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ அன்பாக பேசுனாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவன் அவ்வளோ அழகாக சொல்கிறான். ஸோ இந்த சைட்டே வந்து அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவனுக்குமே வந்து ஐஸ் டியரியாக மாறுது. அவன் இன்னும் ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு, பேபி ப்ளீஸ் அழாத, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, என் பேபி கண்ணில் வந்து இனிமேல் தண்ணி வரக்கூடாதுன்னு சொன்னால, அழக்கூடாது ஓகேவா, அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அவனை ரூமுக்கு தூக்கிட்டு போய் அப்படியே பொறுமையாக அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் வந்து ஓவர் ஆகி வரான். சென்சைட் ஜங்குக் தான் அப்படி என்ன பேபி, ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னீங்கள்ல, இன்னிலேருந்து பண்ணுங்க. அப்போது உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே, இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டா. அவன் ஜங்கு கிட்ட லீன் ஆகிட்டு, ஐ லவ் யூ ஸோ மச்டா மை சீக்ரெட் பாய் பேபி கேர்ள். டேடி இப்படியெல்லாம் பேசாதீங்க. அடப்பாவி டேடியா? ஆமாம், ஏன் டேடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து டேவை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணு. டேவை வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறான். செஞ்சு ஜங்குக்கு அந்த கிஸ்லேயே ஐ லவ் யூ மோர் டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் அந்த கிஸ்ஸை டீப்பாக்க டேவும் வந்து ஒரு அழகான மேற்கோட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவங்க இத்தனை நாள் லவ்வை வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. பியூரான லவ்வோட அவங்க வந்து அவங்களோட லைஃப் அவ்வளோ அழகாக லீட் பண்ணுறாங்க.
ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் ரெக்வஸ்டட் கொடுத்த புஜிக்கிக்கு வந்து இது பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் இந்த கான்செப்டில் தான் அவங்க வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நான் வந்து கொடுத்துட்டேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned. Love you all, babies. Bye.